இந்த சிலை திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தங்கவேல் நட்சத்திர நாயகி நம்முடைய அன்பு சகோதரி ரூபகலா சசிதர் அவர்களே, இந்த சிலைக்காக பாடுபட்ட திறக்கணும் என்று முயற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கும் நூரி இன்ஸ்டியூட் உடைய ஷாஜாத்துடைய ஃபேமிலி, பபுளுடைய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த சிலை ஹிஸ்ட்ரி நான் சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் சொல்லி ஆவேன். அது யாரும் கோச்சிக்கூடாது. இந்த சிலையுடைய ஹிஸ்ட்ரினா யார் இந்த சிலைக்காக பாடுபட்டதோ, இந்த சிலை ஏன் இங்கே வந்துச்சு, இந்த சிலை எதுக்காக இங்கே வந்தது என்று சொல்லணும். இதில் நம்ம காங்கிரஸில் அந்த காலத்தில் நிறைய பேர் சீனியர் காங்கிரஸுக்கெல்லாம் தெரியும். குரூப்பிசம் பாலிடிக்ஸ். ஒன்று சம்பத்குமார், நசீர் அஹமத், KH முனியப்பா, ஜெய்பால் குரூப். இந்த 2 குரூப்பில் ஓடுனுச்சு காங்கிரஸ். அதில் அவர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன். அவர் இந்திரா காந்தி பண்ணால் நானும் இந்திரா காந்தி ஃபங்க்ஷன் பண்ணேன். இது மாமூலாக போயின்னு இருந்தது. அந்த டைமில் திடீர்னு நான் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைஸ் செக்ரட்டரியாக இருந்தேன். சம்பத்குமார் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார் டிஸ்ட்ரிக்ட் யூத் காங்கிரஸில். நான் ஒரு நோட்டீஸ் போட்டேன், வெங்கலத்தில் ராஜீவ்காந்தி சிலையை வைக்கிறேன்னு போட்டேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெய்பால் வச்சுட்டு அவன் எங்கே எம்எல்ஏ டிக்கெட் கேட்க போகிறான்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே ஒரு மண்ணு சிலை எடுத்து வச்சிட்டார். இதுக்கு ஒரு கமிட்டி பண்ணார். அந்த கமிட்டிக்கு சேர்மன் ஸ்டான்லி. அவங்க ஒரு 4-5 பேர் குரூப் பண்ணி ஜெய்பால் அட்டாக் கொடுக்குறேன்னா ஸ்டான்லி தான் கெட்டி. நான் யாருக்கும் பயப்படுறதில்லை, அந்த காலத்துலேயும் பயப்படல, இப்பவும் பயப்படுறதில்லை. அப்போது அந்த கமிட்டி அப்படியே நின்றுச்சு. நான் செய்கிறேன், நீ செய்கிறேன், நான் செய்கிறேன், நீ செய்கிறேன்னு அப்படியே போயிடுச்சு. நம்முடைய மை காட்ஃபாதர் KH முனியப்பான் பல டைம் ஷாஜாத் வீட்டில் நாங்கள்லாம் சாப்பிட்டு இருக்க சொல்ல MP சொன்னார், அப்போ மினிஸ்டர் அவர், இந்த சிலையை உடனே பண்ணுப்பா, ஏன்னா கமிட்டி பண்ணுன்னார். சம்பத் ஒத்துக்கல, இல்லை அது எங்கள் கமிட்டி, அது நான் ஒத்துக்கிறதில்லன்ட்டார். சரி இருக்கட்டும் ஒரு சைடு. ஆனால் KH முனியப்பா ரொம்ப பாடுபட்டார். இருந்தாலும் என் அன்பு சகோதரி அவருடைய புதல்வி KH முனியப்பா செய்யலைன்னா கூட அவருடைய புதல்வி MLA என்னுடைய அன்பு தங்காச்சி செய்தாங்கன்னா அதை நான் பெருமைப்படுறேன். அவர் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் தங்கவேலில் நிறைய சேவை நான் சொல்ல வர்றேன், அது அப்புறமா பேசலாம். இந்த செலவுடைய ஹிஸ்ட்ரி அவள் தான். திடீர்னு ஷாஜாத்துக்கு இந்த அம்மா பபுளுக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க, இதை செய்யணுன்ட்டு. அப்போ நான் பபுளை கேட்டேன், யாருப்பா சொன்னது உனக்கு செய்துன்னுக்கிறேன். இல்லை அது இது நான் வரேன். இல்லை நிறையா டைமு ஏதில் கூட சொல்லுவாங்க. அப்புறமா வள்ளல் முன்சாமி பிரசிடென்ட் ஆக சொல்ல நான் ஜெர்மன் எல்லாம் சேர்ந்து முனிசிபாலிட்டியில் கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டருடைய சிலை நீ கந்தலாக இருக்குது, இதை முனிசிபாலிட்டி ஃபண்டிலிருந்தே நீங்கள் வெங்கலத்தில் வைக்கணும்னு நாங்கள் பாடுபட்டோம். வெங்கலத்தில் நீங்கள் செய்யணுன்ட்டு இந்த சிலையை நாங்கள் சொன்னோம். முனிசிபாலிட்டியில் அது இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அப்போ வள்ளல் முன்சாமி பிரசிடென்ட். ஏன் எடுத்துக்கலன்னா அதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே ரைட்ஸ் இல்லாத முனிசிபாலிட்டி நம்ம நடத்தணும். அவருக்கு ரைட்ஸ்க்குது, அந்த அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு ரைட்ஸ்க்குது. நானும் ஜெர்மன்லாம் கொஸ்டின்ஸ் சொல்லி 10 லட்சம் சேங்ஷன் பண்ணேன். ஆனால் மேடம் உட்காந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி கூட நாங்கள்லாம் கொஸ்டின்ஸ் போட்டோம். இல்லை மேடம் சொன்னாங்க, இல்லை இது ரெகுலேஷன் பாஸ் பண்ணி இது 10 lakhs ஒதுக்குங்கன்னு கூட சொன்னாங்க. ஒதுக்காதனால தான் இதனால 1 வருஷம் 2 வருஷம் ஓடின பிறகு தான் நம்முடைய பபுள் மேடம் சொல்லி, மேடம் அவர்கிட்ட ஷாஜாத்கிட்ட சொல்லி இந்த சிலையை ஓப்பன் பண்ண. அவர் ஒரு 6-7 லட்சம் 10 லட்சம் நீங்கள் செலவு பண்ணி இந்த சிலையை ஒரு அழகுபடுத்திக்கிறாருன்னா பபுளுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னு சொல்லல. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டது, இந்த சிலைக்காக கஷ்டப்பட்டோம், இந்திரா காந்தி சிலைக்காக கஷ்டப்பட்டோம். அப்போ கூட குரூப்பிசம் தான். இந்திரா காந்தி சிலை ஓப்பன் பண்ண சொல்ல நசீர் அஹமத் ராஜேஷ் பைலட் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ராஜேஷ் பைலட் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. நாங்கள் ஒரு 200 பேர் வெளியே விட்டாங்க, எங்களுக்கு உள்ள விடல. அப்போ கூட குரூப்பிசம் தான். இந்த குரூப்பிசம்ல தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் யாரை வளர்க்கணும்னு சொல்லி எல்லாம் வந்தது. இப்போ சொல்கிறாரு வள்ளல் சாருக்கு நான் பெருமை சொல்கிறேன். சம்பிங் யாரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, காங்கிரஸ்காரெல்லாம் பேசணும்னு சொன்னார். வெல்கம் பண்ணுறேன், இது உண்மையான வெல்கம் தான். காங்கிரஸுக்கு தைரியம் இல்லை, பேசுறதுக்கு தைரியம் இல்லை, உண்மை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை.
ரூபமா எம்எல்ஏ செயலில் சேர்ந்துக்கிறாங்களா, இல்லை சம்பிக்கு வேலை சேர்ந்துக்கிறாங்களா, அதுக்கு முன்னவர் என்ன சேர்ந்துக்கிறாரு, அதுக்கு முன்னே என்ன சேர்ந்து, அதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. யாரோ அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னா கேஹெச் முன்னப்பா என்ன சேர்ந்தாருன்ட்டு. இன்னைக்கு கேஹெச் முன்னப்பெல்லாம் தான் இன்னைக்கு பிஜிஎம்எல் எம்ப்ளாய்ஸ் பிள்ளைங்க அங்கே வேலை செய்கிறாங்கன்னா ஒர்க் ஷாப்பு, அது கேஹெச் முன்னப்பா பண்ண சாதனை. அது யாரும் மறக்கக்கூடாது. காங்கிரஸ்காரர் எல்லாம் செய்யலன்னு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து மெட்ராஸ் இது குப்பம்ட்டு மெட்ராஸ்க்கு போகுதுன்னா, மார்க்கு போட்டு குப்பம் போனால் நம்முடைய கேஹெச் முனியப்பா சாங்ஷன் பண்ணத்தான். ஏன் பிஜேபி கவர்மெண்ட் இன்னும் பண்ணல? ஏன் ஓவர் பிரிட்ஜ் பண்ணாரு கேஹெச் முனியப்பா, ஏன் இது இன்னும் பண்ணல? அது யாரும் நம்ம கேட்கறது இல்லை. கேட்காத உக்காந்து சும்மா மேடம் பின்னால சுத்திக்கின்னு மேடம் வந்த பிறகு ஜே போட்டு அது இல்லை. நம்ம எதிர்க்கானா அவனை எதிர்க்கணும், தைரியம் எதிர்க்கணும். இன்னைக்கு சம்பிங் சொல்றாரு மேடம் பத்தி இவ்வளோ ஏக்கர் பண்ணிட்டாங்கன்றாரு. எந்த ஏக்கரும் பண்ணல, பக்கா தெரியும், ஊருக்கே தெரியும் எத்தனை ஏக்கர் பண்ணிக்கிறாரு, எத்தனை 100 ஏக்கரு எங்கேருந்து வச்சு உனக்கு ஒன்னே இல்லை. யானை கலந்து சும்மா வந்து சும்மா போன ஆளுக்கு எந்த எம்எல்ஏ பண்ணல, தங்கம் இல்லை. சிஎம் இருந்தார் அவர் பண்ணல, டிஎஸ் பண்ணியிருந்தார் அவர் பண்ணல, பக்தவசலம் பண்ணல. இன்னைக்கு 2 பேர் வந்தீங்க, ராமாக்கா வந்துச்சு, சம்பிங் அந்த 100 ஏக்கர் எங்கேருந்து வந்துச்சு? ரூபா பின்னால் எதுனா ஒரு 100 அடி இருக்குதுன்னு சொல்லு, நான் அரசியலை விட்டு போயிடுறேன். இல்லை ஒரு 10 அடி இருக்குதுன்னு சொல்லி விட்டுறேன். நீங்களாம் கேட்கணும், கேட்காத காங்கிரஸ்காரெல்லாம் கேட்கணும். காங்கிரஸ் விட்டா தானே நீங்க காங்கிரஸரை ஒற்றுமை சேர்த்தா தானே ஃபர்ஸ்ட். முன்னாடி இப்போ ஒரு பழக்கம் ஆகிட்டுக்குது காங்கிரஸுக்குள்ள. நான் இப்போ நீ சொன்னதால சொல்கிறேன் வல்லால் முஸ்லிம் சார், காங்கிரஸ் எல்லாம் ஒற்றுமையாக்கணும். காங்கிரஸ் எல்லாம் ஒற்றுமையாக்கணும்னா பேனர் பாலிடிக்ஸ் தாசியாக இருக்குது. இந்த பேனருக்கு அப்பனே நான் தான் கேஜிஎஃப்ல காங்கிரஸில் பேனர் போட்டது. இது தெரிஞ்சுக்கணும். நீ போட்டான்னா போடா கட்டினா பிகர். ஜெய்பால் பூ கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. என்னைக்குனாலும் எங்கே இருந்தாலும் போயிட்டு பூ வாங்கி ஆகணும். நாங்களாம் சீனியர் காங்கிரஸ்காரன்னு தெரியும் எல்லாருக்குமே. நீ போட்டால் தான் பேனரில் அது எல்லாரையும் அரணிச்சிட்டு போட்டால் தான் அந்த காங்கிரஸ் ஒற்றுமையாக இருக்கும். கேட்குறான் ஒருத்தன், ஏன்பா நீங்கள் இல்லை நீங்கள் இல்லைன்னு. இதில் என்ன உனக்கு நீ தான் தெரியும். இது வந்து நைட்டு 1 மணிக்கு சண்டை போட்டு, எனக்கு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் வந்து பேனர் அதை பற்றி கவலை இல்லை, விடுப்பா போட்டுக்கிறீங்களா போடுங்க. மேடம் வந்து ஓப்பன் ஆட்டா ராகுல் காந்தி இன்னைக்கு ராஜீவ் காந்தி ஓப்பன்னா 21 வருஷமா அன்னைக்கு சிலை ஓப்பன் பண்ணல. இன்னைக்கு 26 வருஷமா அந்த சிலை ஓப்பன் பண்ணாதது இன்னைக்கு நம்முடைய எம்எல்ஏ கையில் ஆயிக்குதுன்னா, எம்எல்ஏக்கு எப்படி நன்றி சொல்லணும், எல்லாம் சொல்லணும். நான் லாஸ்ட்ல ஒரு ஜே போடுவேன், எம்எல்ஏக்கு ஜே போட்டு நம்ம இறங்கிடலாம். ஏன்னா இந்த சிலையை வந்து வெங்கலத்தில் வச்சுக்கணும். நான் என்ன கேட்குறேன், பபுல் கிட்ட நீ சொல்லிட்ட எம்எல்ஏ அம்மா சந்தோஷம், நீ மனுஷன் சிந்தா வெங்கலத்திலே வச்சுக்கலாம். நீ ஒண்டியே வெங்கலத்தில் வச்சுக்கலாம். நாங்கெல்லாம் கூட தேவையில்லை. ரூபாமா மனசு வச்சிருந்தா டாக்டர் அம்பேத்கர் எப்படி செய்தியோ அதே போல இங்க வந்து நீங்க சேர்ந்து தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து என்னுடைய கோரிக்கை, இந்திரா காந்தி சிலை அது சம்பத்குமார் வச்சிருந்தாலும் சரி, ஜெய்பால் வச்சிருந்தாலும் சரி, யார் வச்சிருந்தாலும் சரி, அதை நீ வெங்கலத்தில் பண்ணியே ஆகணுன்றதா என்னுடைய கோரிக்கை. அது ரூபா கையில தான் ஆகணும், எம்எல்ஏ ரூபா கையில தான் அந்த சிலை ஆகணும். இதுவும் ஆயிடணும். ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட்ல வள்ளல் சொன்ன போல நல்ல நாள்ன்ட்டு, இந்த நல்ல நாளில் டாக்டர் அம்பேத்கர் சிலையை ஓப்பன் பண்ண, ராஜீவ் காந்தி சிலையை ஓப்பன் பண்ண, இன்னைக்கு இந்திரா காந்தி சிலை கை கூட கொஞ்சிட்டு இருந்துச்சு, ஏணி கூட இல்லாத இருந்துச்சு. நான் அப்போனா ரஷீத் கானை வச்சு அந்த ஏணி பண்ணி முனிசிபாலிட்டியில் 25,000 ரூபாய் வாங்கி கொடுத்து பண்ணேன். அப்போ எம்பி வரார், கேஜ் மணியா போகிறார், நான் பிளட் கேம்ப் பண்ணுறேன். உஷா கூட அங்கே அந்த டைமில் பிளட் எல்லாம் குடிச்சு என்னுடைய கேங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்போது ஏணி இல்லாதனால ரஷீத் கான் பண்ணி, அதனால அந்த ஏணியை கூட ஒஞ்சிட்டுக்குது. அம்மா தயவு செஞ்சு வெங்கலத்தில் நீ வைக்கணும். அதில் இல்லை பிளட்டு கொடுத்தது டேவிட் கொடுக்கல, விஷ்ணுகாந்த் கொடுத்தாரு, தர்மா கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. நாங்கள் ஒண்டியில் பண்ணிதான் டீம்னு சொல்லிட்டேன். அதனால அந்த சிலையை கூட நீ இந்த சிலையை வந்து தயவு செஞ்சு வெங்கலத்தில் வைக்கணும், என்னுடைய கோரிக்கை. 2வது வந்து எதிர்கட்சிங்க நிறையா வந்து நம்மளுக்கு விமர்சனம் பண்ணுறது அது மாமூல், கட்சியில் வந்து எல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு டீம் பண்ணி ப்ரெஸ் டீம்னு வச்சுக்கிட்டு, ப்ரெஸ் டீம் மூலிமா அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன பேசணும், யாருக்கு என்ன அட்டாக் கொடுக்கணும். நம்ம கொடுக்கறது இல்லை. சம்பிங் சொல்லிட்டான்.
ரூபாய் எந்த சைட் பண்ணிட்டுக்குது, எந்த வீடு பண்ணிட்டுக்குது, ஏதோ ஒரு வீடு ஆஃபீஸாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது கூட நம்ம சொந்தமாக காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். இன்றைக்கி வந்து சப்பிக்கு 100 ஏக்கரில் பண்ணிட்டு ஃபேக்ட்ரி போட்டு மாதம் 15 லட்சம் 20 லட்சம் அவருக்கு வருது இன்கம். நம்மளுக்கு யாருக்குன்னா வருதுங்களா? வரல. அதனால் அவர் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர் அவர் பேசுகிறாரு. 4 வருஷமாக எங்கே போனார்னு தெரில, அதுக்கு முன்னே எங்கே போனார்னு தெரில. இப்போ வந்துக்கிறாங்க, எலெக்ஷன் கிட்ட வருது, இன்னொரு 1 வருஷம் 7 மாதம் எலெக்ஷனுக்குது. அந்த எலெக்ஷனுக்காக வராங்க. நீங்கள் நம்முடைய சகோதரி இந்த ஊர் எம்எல்ஏ என்னென்ன சேர்ந்துக்கிறாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்க, என்னென்ன பட்டியலிட்டு ஒரு வீடு வீடாக போயிட்டு கொடுத்து அவங்களுக்கு காட்டணும். நம்ம வந்து ஸ்டேஜில் சொல்லிட்டு போடுறோம், லைட் போட்டாங்க, ரைட். ஆனால் நிறைய பேர் பப்ளிக் என்ன சொல்கிறான், ஆண்டர்ஸ்பேட்லேருந்து சர்க்கிள்லேருந்து சுராஜ்மல் சர்க்கிள்லேருந்து கெம்பாபுரம் மட்டும் ரோடு நல்லா இருக்குது. அதே போல் பெம்மல்லேருந்து ஸ்வராஜ்மல் சர்க்கிள் மட்டும் ரோடு நல்லா இருக்குது. இப்படி எடுத்துக்கிட்டா இஸ்லாம் மைஸ்லேருந்து சர்க்கிள் மட்டும் பார்த்தா ரோடு நல்லா இருக்குது. எங்கே ரோடு நல்லா இல்லை, எங்கே லைட் இல்லை, எங்கே தண்ணி இல்லை, பியூரிஃபை வாட்டர் எங்கே இல்லை, எல்லாத்துலேயும் இந்தமா பண்ணிக்கிற சாதனை இருக்குது. இதை நம்ம சொல்கிறது இல்லை, சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். அதனால எதிர்கட்சி சொன்னதான் இருக்குவோம், அதுக்கு ஃபீட் கொடுங்க. இன்னைக்கு என்னுடைய 7th வார்டில் 2 சாதனையில் ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங் டாக்டர் பரமேஷ் வந்து அடிக்கால் நட்டு போனார், நம்முடைய எம்எல்ஏ அடிக்கால் நட்டினாங்க. இது யாரும் செய்யாத சாதனை, இது சொல்லணும். சாடாயிடுச்சு. 14 கோடியில் அது சேர்ந்துக்கிறாங்க. அதே போல் டாக்டர் அம்பேத்கருடைய படிப்பகம் 7th வார்டில் நடந்துக்குது. அதே போல் இன்னொன்று சொல்ல போனால் கெஸ்ட் ஹவுஸ், அந்த காலத்துலேருந்து அந்த மீட்டிங் போட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் மீட்டிங் போடுவோம். ஒரு விஐபி கெஸ்ட் ஹவுஸ் இல்லை. யாருன்னா வந்தால் ஒரு மினிஸ்டர் வந்தால் தங்கத்து கூட வசதி இல்லாத சூழ்நிலை சொல்லும். அதுக்கு வந்து 7 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 7 கோடி ஒதுக்கி அந்த கெஸ்ட் ஹவுஸ் இன்னைக்கு நல்லா பண்ணுக்கிறாங்கன்னா அந்த ஊர் அழகாக. இப்போ யாரா வந்து பார்க்குறான், சப்போஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ்காரன் வரான், என்னப்பா ரோடு நல்லா இல்லை, வசதி இல்லை, நாங்கள் எங்கே இண்டஸ்ட்ரியல் போடுறோம். இப்போ வந்து பார்த்தா நான் இண்டஸ்ட்ரியல்ஸ்காரன், ஐயோ கண்டிப்பாக ரோடு போடுறோம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து வருதா பிஸ்னஸ்காரெலாம் கேட்குறீங்க, 100% வருது. இண்டஸ்ட்ரியல்ஸ் பார்க் கண்டிப்பாக வருது. இதுக்கு காரணம் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, சித்தராமையா கவர்மெண்ட்டு, டிகே சிவகுமாருடைய கவர்மெண்ட்டில் ரூபாவுடைய தலைமையில் தங்கவையில் ஒரு இண்டஸ்ட்ரியல் 100% வந்தே வருது. அதுக்கே நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பேச போயிடறான், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒற்றுமையாக இருந்து காங்கிரஸ் இதே போல் ஒரு நிகழ்ச்சியிலும், இந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் ஒரு கமிட்டி பண்ணிக்கணும். இந்த கமிட்டி மூலிமா இந்த சிலையை எப்படி ஓப்பன் பண்ணோம், இந்த சிலைக்கு எப்படி திடீர்னு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ராஜீவ்காந்தியுடைய பர்த்டே முன்னிட்டு இருந்தாலும் தள்ளி போட்டு ஒரு மினிஸ்டர் வந்து ரூபாயம்மா மனுஷன் இருந்தால் சிஎம்ஏ வந்துக்கலாம், நம்மளுக்கு ஒரு பெருமை ஆகிக்கும். இந்த ராஜீவ்காந்திக்கு ஒரு பெருமை ஆகிக்கும். ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண குடும்பம். இன்னைக்கு மெட்ராஸில் பீஸா அவர் கால் ஒரு சைடு, தலை ஒரு சைடு, முண்டம் ஒரு சைடு இருந்து தான் இன்னைக்கு ராஜீவ்காந்தி நம்ம தியாகம் பண்ணார். அவருக்கு நம்ம வந்து ஒரு சிஎம்மோ இல்லை டெப்டி சிஎம்மோ நம்முடைய கேஎச் முனியாப்பாவோ இல்லை இந்த ஊர் இந்த சிலைக்காக பாடுபட்ட நசீர் அஹமதோ இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த சிலை ஓப்பன் பண்ண நீங்கள் பண்ணப்பார், அதுக்கு நான் உனக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். எங்கள் காங்கிரஸுக்கு நாங்கள் செய்யாத சாதனை நீ சேர்ந்துக்கிறேன், நான் உனக்கு மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். நான் அதிகம் பேசினா இன்னும் பேசினே இருக்கணும். இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த சிலை வந்து துணி கட்டு கீஞ்சினே இருக்கும். அந்தோனி எங்கன்னா வருவான், ஒரு பேப்பர் புஷ்னு வந்து அந்த துணியை கட்டுனுக்குவான். இந்த துணி கட்டுறவன் அந்தோனி தான், வேற எல்லா காங்கிரஸும் பார்த்துன்னு போவாங்க. என்ன பண்ணுறது, அவனுக்கு பெய்த்து காங்கிரஸ் பெய்த்து, ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி குடும்பம் மேலே பெய்த்துல அதை செய்தான். ஆனால் இன்னைக்கு துணி கீக்காத அளவுக்கும், இன்னைக்கு சிலை ஓடிக்காத அளவுக்கும் இன்னைக்கு பண்ணிக்கிறார். நான் பபுலுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன். அதே போல் பபுலு என்னுடைய ரிக்வஸ்ட் கூட சொல்கிறேன், மேடம் செய்யறதுக்கு முன்ன ஷாஜாத்துக்கு எத்தனையோ காங்கிரஸுக்காக நீ நிறையா, அவருடைய அப்பா எங்களுக்கெல்லாம் நிறையா பண்டு கொடுத்துக்கிறாரு, எங்களுக்கு பண்டு எலெக்ஷன் டைம் கொடுத்துக்கிறாரு.
இப்போ ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு 5 லட்சம் 8 லட்சம் வங்கல் தண்ணி அக்டோபர் 31க்கு இந்திரா காந்தி செத்த நாள் அன்னைக்கு ஓபன் பண்ணிட்டு என்னுடைய கோரிக்கை நான் விடுறேன். உங்கள் 2 பேருக்கும் சரி 3 பேருக்கும் எம்எல்ஏ சேர்ந்து அவங்க குடும்பம் சேர்ந்து நாங்களும் ஒரு 5 லட்சம் கொடுக்கணும் டொனேஷன். தயவு செஞ்சு சேர்ந்து அது இந்திரா காந்தி சிலையை வெங்கல் செலமா சேர்ந்துட்டேன்னா இந்த அக்டோபர் இந்த மாதத்துல இன்னும் 2 மாதம் தாங்க. அது நீங்கள் இப்போ நவம்பர் பர்த்டே அன்னைக்கு பண்ணலாம். செத்த நாளுக்கு தேவையில்லை. அதை சேர்ந்து கொடுக்கணுன்ட்டு கேட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த பபுல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். மீண்டும் இதே போல் காங்கிரஸ் ஒற்றுமை பண்ணோம், காங்கிரஸ் யூனிட் பண்ணோம். காங்கிரஸ் பீஸ் ஆகிற ஜெய்பால் பார்த்தா ஒரு குரூப்பு, ஜெய்பால் கிட்ட ஏன் பேசுகிற, அவன் வேற குரூப் ஆச்சுன்றது இதெல்லாம் விட்டுரு. ஜெய்பால் தான் காங்கிரஸ் வளர்த்துது, அதுக்கு பிறகு தான் எல்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்ட்ரி தெரியணும். அவன் சம்பவத்தை எங்கே இருக்கிறான், மேடம் சம்பவத்தை விட்டுக்கிறாங்க. அவன் எனக்கு விரோதி இருந்தால் கூட சரி, நான் பேசலன்னா கூட சரி, அவனை கூட்டுக்கணும். இப்போ முத்த நம்ம கூட்டினு வந்த போல முத்தாண்ண நாங்கள் இல்லைன்னா கேட்டவன் முத்தாண்ணா வந்தார் போட்டுக்கிற. அவர் கூட்டினு வந்து பாவம் உட்கார வச்சுக்கணும். இந்த சிலைக்கு காரணமே நானும் அவனை தான் இல்லை சார், சிலைக்கு காரணம் நானும் அவனை தான். அந்த சிலைக்கு பண்ணோம் பாவம், அதனால விட்டுக்கிறீங்க. அவன் இருந்தாலும் அவருடைய எண்ணத்துக்கு இல்லை விட ஆச்சு. சரி, ஒற்றுமை பண்ணு, யூனிட் பண்ணு. மேடம் கிட்ட வந்து மேடம்ங்க நல்லவங்க, மேடம் வந்து நல்ல மனசுக்குது. மேடம் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும்னு பண்ணுது. ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் பண்ணி இவன் வேணா அவன் வேணா இவன் வேணா, நாளைக்கு இவன் போயிட்டான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் விட்டுட்டு குரூப் இல்லையா இனிமேல் குரூப் இல்லைன்னு இல்லை சொன்னா இறைமானிக்கம் அப்படியெல்லாம் பேசாத. குரூப் இல்லைன்னு சொல்லாத, விட்டுரு. குரூப் இருக்குதே, அது ஒன்னா சேரன்றேன் நான் சொல்றேன். நீ பேசுனா தாசி பேசுது, விட்டுரு. அதனால நான் என்ன சொல்றேன், உனக்கு குரூப் எல்லாம் ஒன்னா சேர்த்து ரூபா பின்னால எம்எல்ஏ பின்னால கெட்டி பண்ணு. பிளாக் பிரசிடன்ட் நானும் வரேன்பா, கேள்வி நீ தான் என்ன வந்தா வானான்றீங்களே, அது விட்டுரு. அதனால விடு, நான் பேசுறதுக்கு என்ன விடு, இல்லைன்னா நீ பேசு. பார்ட்டி மீட்டிங் அசோக் இருந்தது. இது வந்து பார்ட்டி மீட்டிங், ராஜீவ் காந்தி பார்ட்டியுடைய சிலை. இது வந்து இது வேற சிலை இல்லை. இது வந்து நம்ம சேர்ந்துக்கிறது பப்ளிக்காக தான் சொல்ல வேண்டிய. நீ காங்கிரஸ்கார தானே கேட்கறதெல்லாம், வேற யாருன்னா வந்துக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம், எல்லாரும் ஒன்னா சேர்த்து எம்எல்ஏ பின்னால நில்லுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லியே, நான் சொல்றது வந்து இதுதான் ஆச்சா. எல்லாம் ஒன்னா சேர்ந்து போனாதான் காங்கிரஸ் நம்ம கட்டி காட்டு முடியும். காங்கிரஸ் வந்து 137 வருஷம் காங்கிரஸ் வளர்த்துட்டோம். தங்கவழியில் 2 டைம் எம்எல்ஏ ஆயிட்டுக்கிறோம். நிரந்தரம் எம்எல்ஏ பண்ணணும்னா நம்மளாம் ஒன்னா சேர்ந்து, ரூபாமாவே எம்எல்ஏ பண்ணணும்னா நம்மளாம் ஒன்னா சேர்ந்து நிரந்தரம் எம்எல்ஏ பண்ணோம். அடுத்து மினிஸ்டர் ஆகணும். இந்த டைம் மினிஸ்டர் ஆகிற சான்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அடுத்து நம்ம சேர்ந்து இண்டஸ்ட்ரியல் இன்னும் டாக்டர் அம்பேத்கர் பவன் இதெல்லாம் சேர்ந்த பிறகு இந்த ஊர்ல மீண்டும் எம்எல்ஏ வரணுன்ட்டு எல்லாம் பாடு பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. நான் தப்பா உங்களுக்கு சொன்னதா எங்களை சாரி கேட்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நல்லது சொல்றது தான் நான் கேட்டுக்கிறேன். பார்ட்டி என்ன வளர்க்கணும் தான், பார்ட்டி வளர்க்கறதுக்கு ஒருத்தர்கிட்ட அடிப்பட்டுக்கிறோம், உதப்பட்டுக்கிறோம், பார்ட்டி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறோம், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கினே நீங்க செய்யணும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு புண்படலாம். இந்த புண்பாடு இப்படி சொல்லி தான் நம்மளாம் அப்படி கேட்கிறோம் கீழே, புரியுதா? எல்லாம் அப்படி சொல்ல நான் நீ இன்னத்துக்கு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம செய்யலாம். இப்போ நான் தாசி பேசுறதுக்கு மேடம் எல்லாம் விடல, நம்மள வள்ளல் சார் விடல. இருந்தாலும் இந்த சிலை ஓப்பனுக்காக பபுல்கும் சரி ஷாஜாத்க்கு ಸರಿ என்னுடைய ಸಾರ್ಬಿಲ್ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಉದ್ದೇಶ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಾಜಿ ಪ್ರಾಣಾಧಿಗಳಾದ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲಿ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಹಾಸನಾಗಿರುವ ನಮ್ಮ ಜನಪ್ರಿಯ ಶಾಸಕರಾದ ಶ್ರೀಮತಿ ರೂಪಕಲಾ ಶಶಿ, ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಅಧ್ಯಕ್ಷತೆ ವಹಿಸಿರುವ ಶಾಜಾದ್ ನೂರಿ ಟ್ರಸ್ಟ್ನ ಸೆಕ್ರೆಟರಿ ಹಾಗೂ ನಮ್ಮ ಯುವ ನಾಯಕ ಶಾಹಿದ್ ಬಬ್ಲು ಅವರು ಹಾಗೂ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮಾಜಿ ನಗರಸಭಾ ಅಧ್ಯಕ್ಷರುಗಳು, ಕೆಡಿಯ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರುಗಳು ಹಾಗೂ ಮಾಜಿ ಕೌನ್ಸಿಲರ್ಗಳು, ಎಲ್ಲ ನಮ್ಮ ಸೀನಿಯರ್ ಲೀಡರ್ಸ್, ನಮ್ಮ ಕಾರ್ಯಕರ್ತರು, ಕಾಂಗ್ರೆಸ್ಸಿನ ಬೆಂಬಲಿಗರು ಈ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಹಾಗೂ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಸ್ವಾಗತವನ್ನು ಕೋರುತ್ತೇನೆ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಉದ್ದೇಶ ಏನೆಂದರೆ ನಾವು ಮಾಜಿ ಪ್ರಧಾನಿ
ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರ ಆದರ್ಶಗಳನ್ನು, ಅವರ ತತ್ವಗಳನ್ನು, ಅವರು ದೇಶಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಚರ್ಚೆ ಮಾಡಬೇಕು ಹೊತ್ತು, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡಬೇಕು ಹೊತ್ತು ಇದು ರಾಜಕೀಯ ವೇದಿಕೆ ಅಲ್ಲ. ಈ ದಿನ ಅವ್ರ ಹುಟ್ಟುಹಬ್ಬ 82ನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ನಾವು ತುಂಬಾ ಅದ್ದೂರಿಯಿಂದ ಆಚರಿಸಬೇಕಂತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈ ಬುದ್ದಲಿಯನ್ನು ಸುಮಾರು 25 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾವು ಅದನ್ನ ಇದು ಮಾಡ್ಬೇಕಂತಿದ್ವಿ. ಸುಮ್ಮನೆ ಕಾರಣಾಂತರಗಳಿಂದ ಅದು ಮುಂದೂಡಿದ್ರಿಂದ ಈ ದಿನ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಾವು ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ದಿವಸ ನಾವು ಮಾಡ್ಬೇಕಂತ ಇದು ನಮ್ಮ ಶಾಸಕರ ಆಸೆ. ತುಂಬಾ ವರ್ಷದಿಂದ ನಮ್ಮ ಶಾಸಕರ ಆಸೆ. ಯಾಕೆ ಇದು ಈ ಏನಾದ್ರು ಒಂದು ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಅದರಿಂದ ನಾವು ಎಲ್ಲರೂ ಈ ದಿಢೀರಂತ ಒಂದು ವಾರ 10 ದಿವಸದಿಂದ ನಾವು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಾವು ರೂಪಿಸಿ ಇವತ್ತು ಅದನ್ನ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನಾವು ಓಪನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಇದು ಮಾಡಿದ್ವಿ. ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಇಡೀ ಪ್ರಪಂಚನೇ ಗೊತ್ತಿರೋ ಒಬ್ಬ ನಾಯಕರು. ಅವರು 40 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆದ್ರು. ಅವರು ಒಂದು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಮಗ ಅಂತ ಯಾವತ್ತಿಗೂ ಅವರು ಎಲ್ಲೋ ವಿದೇಶಗಳಲ್ಲಾಗ್ಲಿ ರಾಜ್ಯದಾಗಲಾಗ್ಲಿ ಎಲ್ಲೂ ಅವರು ಒಂದು ಇಂಡಿಯಾ ದೇಶದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳ ಮಗ ಅಂತಿಲ್ಲ. ಅವರು ಸಾಧಾರಣ ಪೈಲಟ್ ಆಗಿದ್ರು. ಅವರು ಓದಿದ್ದು ಡೂನ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ, ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ನಂಬರ್ 1 ಸ್ಕೂಲ್ ಆಗಿತ್ತು. ಆಮೇಲೆ ಲಂಡನ್ ಅಲ್ಲಿ ಓದಿದ್ರು, ಕೇಂಬ್ರಿಡ್ಜ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಅಷ್ಟು ವಿದ್ಯಾವಂತರಾಗಿ ಅವರು ಒಂದು ಕಮರ್ಷಿಯಲ್ ಪೈಲಟ್ ಆಗಿ, ತಾಯಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಇದ್ದಾಗ ಅವರು ಬಂದು ಒಂದು ಪೈಲಟ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಎಷ್ಟು ಒಂದು ಸಿಂಪ್ಲಿಸಿಟಿ ಇದೆ, ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ಇದಿದೆ, ಸ್ವಾಭಿಮಾನ ಇದೆ ಅಂತ ಅದು ದೇಶಕ್ಕೆ ನಾವು ಅದನ್ನ ತಿಳಿಸ್ಬೇಕು. ನಾವು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರು ಇವತ್ತೇನು ಎಲ್ಲ ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಂಡು ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿನ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು. ಅವತ್ತು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಇದ್ದಾಗ ನಾನು NSU 1987 ಇದೇ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ 2nd ಬ್ಯಾಚ್ ಓದ್ತಾ ಇದ್ದೆ. NSU ಅಲ್ಲಿ ನಾನು ಸೇರ್ಕೊಂಡೆ. ಯಾಕಂದ್ರೆ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಲೀಡರ್ಶಿಪ್ ನ ಮೆಚ್ಕೊಂಡು ನಾನು NSU ಸೇರ್ಕೊಂಡೆ. ಅವಾಗ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿದ್ದ ಸಲೀಂ ಅಹಮದ್, ನಮ್ಮ ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ರಮೇಶ್ ಅಂತ ಇದ್ರು, ಅವರು ನಮ್ಮ ಗುರುಗಳಾಗಿದ್ರು. KGF ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೈಪಾಲ್ ಸರ್ ನಮ್ಗೆ ಆದರ್ಶ ತುಂಬಿ ನಮ್ಮ ಗುರುಗಳಾಗಿದ್ದು, ನಮ್ಗೆ ಮಾರ್ಗದರ್ಶಕರಾಗಿದ್ರು. ಇವತ್ತೇನೋ ಪಾಪ ಅವರು ಸ್ವಲ್ಪ ಏನೋ ನೊಂದಿದ್ದಾರೆ, ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಅದೆಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ ಕುಟುಂಬ. ಅವರು ಈ KGF ಅಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ಬೇರೆ ಪಕ್ಷ ಅಲ್ಲ. ಅಧಿಕಾರದಲ್ಲಿದ್ದಾಗ ನಾವು 25 ವರ್ಷ 30 ವರ್ಷ ಬೇರೆ ಪಕ್ಷಗಳನ್ನ ನೋಡ್ಕೊಂಡೇ ಇದ್ದೇವೆ ಹೊರತು ನಾವು ಯಾವ ಅಧಿಕಾರನ ಅನುಭವಿಸಿಲ್ಲ. ಬರೀ ಪ್ರೊಟೆಸ್ಟು, ರ್ಯಾಲಿ, ಬೆಂಗಳೂರು, ಕೋಲಾರ, ತುಮಕೂರು ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ ಹೊರತು ಇಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಇದು ಲಾಭದಿಂದಾಗ್ಲಿ ಇದಾಗ್ಲಿ ಪಕ್ಷಕ್ಕೆ ನಾವು ಇದಾಗಿದ್ದೀವಿ ಹೊರತು ಲಾಯಲ್ ಆಗಿದ್ವಿ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಎಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ಇದ್ರ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇದ್ವಿ. ಅವಾಗಿಂದನೂ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಯಾರೇ ಇರ್ಲಿ, ಹಿರಿಯರು, ನಾವು ಸೀನಿಯರು ಜೂನಿಯರು ಅಂತ ನಾವೆಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷನೇ. ಅಣ್ಣ ಆದ್ರೂ ಮಗನೇ ತಾಯಿಗೆ, ತಮ್ಮ ಆದ್ರೂ ಮಗನೇ ತಾಯಿಗೆ. ಆ ತರ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಾವು ಒಂದೇ. ಏನಂದ್ರೆ ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯಗಳನ್ನ ಮರೆತು ನಾವು ಪಕ್ಷವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ಪಕ್ಷ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಅಧಿಕಾರ, ಪಕ್ಷ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಾವು ಎಲ್ಲನೂ ಅನುಭವಿಸಕ್ಕಾಗೋದು. ಪಕ್ಷನೇ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ? ನಮ್ ಸರ್ಕಾರ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ನಾಯಕರಿಲ್ಲ, ಯಾರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ? ನಾವು ಸುಮ್ನೆ ನಿಂತಿರ್ಬೇಕಷ್ಟೇ, ಏನ್ ಕೆಲ್ಸನೂ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಅಧಿಕಾರ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅಧಿಕಾರನ ಚಲಾಯಿಸಬಹುದೇ ಹೊರತು ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ನಾವು ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. ಅದರಿಂದ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರು ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದಾರೆ ಅಂದ್ರೆ ಇಡೀ ದಿನ ನಾವು ಹೇಳಿದ್ರು ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ. ಇವತ್ತೇನು ಇದು ವುಮೆನ್ಸ್ ಕೋಟ ಅಂತದೆ, ಅವತ್ತು ಅವ್ರು ಅಡಿಪಾಯ ಹಾಕಿದ್ದು, ಮಹಿಳೆಯರಿಗೆ ಎಂಪವರ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದು, ಯುವಕರಿಗೆ ಎಂಪವರ್ಮೆಂಟ್ ಮಾಡಿರೋದು, ಎಲ್ಲರಿಗೂ ಎಂಪವರ್ಮೆಂಟ್ ಅಂದ್ರೇನೆ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಮಾಡಿದ. ಆಗಿನ ಕಾಲ ಪಂಚಾಯತ್ ರಾಜ್ ಅಂತ ಕಡೇ ಲೈನಲ್ಲಿ ಕಡೆಯಲ್ಲಿ ಇರೋನಿಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟವರು. ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಪಂಚಾಯತ್ ರಾಜ್ 3 ಟೈರ್ ಸಿಸ್ಟಮ್ ಅಂತ. ಅವತ್ತು ಅವ್ರ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಅಲ್ಲಿ ಬರೀ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್, IPS IAS ಆಲ್ ಟಾಪ್ ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲಿಸ್ಟ್, ರಾಜೇಶ್ ಪೈಲಟ್ ಆಗ್ಲಿ, ಮಾಧವರಾವ್ ಸಿಂಧ್ಯಾ ಆಗ್ಲಿ, ಮಣಿಶಂಕರ್ ಅಯ್ಯರ್ ಆಗ್ಲಿ, ಅಂಬಿಕಾ ಸೋನಿ ಆಗ್ಲಿ, ಎಲ್ಲರೂ ಆಲ್ ಇಂಟೆಲಿಜೆಂಟ್ ಪೀಪಲ್. ಕರಪ್ಷನ್ ಇಲ್ಲದೆ ಇರೋರೇ ಇದ್ರೆ ಹೊತ್ತು ಇವತ್ತು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕರಪ್ಷನ್ ಇದಾರೆ? ಬರೀ 65 ಕೋಟಿ ಹಗರಣ ಅಂತ ಸರ್ಕಾರನ ಬಿಲ್ಸಿದ್ರು ಜನರು. ಅದನ್ನ ಒಂದು ದೊಡ್ಡ ಹಗರಣ ಅಂತ ಆ ಸರ್ಕಾರವನ್ನು ಸೋಲಿಸಿದ್ರು. ಇಡೀ ನಮ್ಮ ಇತಿಹಾಸದಲ್ಲೇ 400 ಸೀಟಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಗೆದ್ದು. ಅವತ್ತು ನಾವೇನು ಇದನ್ನ ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದನ್ನ ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ನಾವು ಹೊರಟಿಲ್ಲ. ಇವತ್ತು ಇವ್ರು ಸೀಟ್ಗಳೇ ಇಲ್ಲದೆ ಅವರು ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಮಾಡಕ್ ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಪಕ್ಷನು ಒಡೆದು ಅವ್ರಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲನೂ ಮಾಡಿ ಇವತ್ತು ದೇಶವನ್ನು ಯಾವ ಇದಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಇದನ್ನ ಇವತ್ತೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ಸಾಕೋದಿಲ್ಲ. ಅದೇ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಅವ್ರ ಸರಳತೆ, ಅವ್ರ ಸಿಂಪ್ಲಿಸಿಟಿ ಹೇಗಿತ್ತಂದ್ರೆ, ಈಗ ಇದೇ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು, ಈ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗಳೆಲ್ಲ ಏನಾಗ್ತದೆ, ಎವ್ರಿ ಇಯರ್ 200% 300% ಅವರ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಶೀಟ್ ಅಲ್ಲಿ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗ್ತಾನೆ ಇದೆ. ಅಡಾನಿ ಆಗ್ಲಿ, ಅಂಬಾನಿ ಆಗ್ಲಿ, ಅಮಿತ್ ಶಾ ಮಗ 10 ವರ್ಷದಿಂದ ಇಟ್ ಹಸ್ ಗ್ರೋನ್ ಅಪ್ ಟು 2000 times
ಯಾವ ಒಂದು ವರ್ಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಶೀಟ್ ಯಾವ ಇನ್ಕಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 2000 ಟೈಮ್ಸ್ ಗ್ರೋತ್ ಆಗಿದ್ದಿಲ್ಲ 10 ವರ್ಷದಲ್ಲಿ. ಹಂಗೆ ಡೇ ಬೈ ಡೇ ಆ ತರ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಯಾವತ್ತು ಜನರ ಪರವಾಗಿದೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷನೇ ಈ ದೇಶವನ್ನು ಕಾಪಾಡೋ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. ರಾಜೀವ್ ಗಾಂಧಿನ ಇಡೀ ವರ್ಲ್ಡ್ ಮೀಡಿಯಾನೇ ಮಿಸ್ಟರ್ ಕ್ಲೀನ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಮೀಡಿಯಾ ಯಾವ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮಿಸ್ಟರ್ ಕ್ಲೀನ್ ಅಂದಿದ್ದಿಲ್ಲ. ಇಟ್ ಈಸ್ ಆನ್ ರೆಕಾರ್ಡ್ ಮಿಸ್ಟರ್ ಕ್ಲೀನ್, ಆನ್ ಫ್ಲೈಟ್, ಆನ್ ಬೋರ್ಡ್, ಪ್ರೆಸ್ ಮೀಟ್. ಇವಾಗ ಯಾವ ಪ್ರಧಾನಿ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಹೇಳಿ? 15 ವರ್ಷದಿಂದ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರೆಸ್ ಮೀಟೇ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಗಳು ಮನಮೋಹನ್ ಸಿಂಗ್ ಆಗ್ಲಿ, ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಆಗ್ಲಿ, ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಆಗ್ಲಿ, ನರಸಿಂಹರಾವ್ ಆಗ್ಲಿ, ಆನ್ ಬೋರ್ಡ್ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್. ಟೈಮ್ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಇಲ್ಲಿಂದ ಲಂಡನ್ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್, 2 hours ಪ್ರೆಸ್ ಮೀಟ್. ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರ್ಬೇಕು, ಇದೆಲ್ಲ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ಬೇಕು. ಆ ತರ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ಇವ್ರು ಎಲ್ಲಿ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಕೊಡ್ತಾರೆ? ಜನರ ಮಧ್ಯೆ ಬರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಅವರು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಬಂದು ವಿರೋಧ ಪಕ್ಷದವ್ರನ್ನ ಮಾತಾಡ್ಸ್ಬೇಕು, ಅವ್ರ ಇದು ಕೊರತೆಗಳೇನಿದೆ ಅಂತ ಕೇಳೋದಕ್ಕೂ ಅವ್ರಿಗೆ ಅವಕಾಶ ಇಲ್ಲ, ಟೈಮು ಇಲ್ಲ. ಆ ತರ ಒಂದು ಇದಿದೆ. ನಾನು ಮೇಡಮ್ ಈಗ ಇದಕ್ಕೆ ಸೆಷನ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿದೆ. ಅದರಿಂದ ನಾನು 2 ಮಾತುಗಳು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್. ಈಗ ನಮ್ಮ ಮೇಡಮ್ ಅವರು ಜನಪ್ರಿಯ ಶಾಸಕರು ಶ್ರೀಮತಿ ರೂಪಾ ಶಶಿಧರ್ ಅವರು ಈ ಉದ್ದೇಶಿಸಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಹುಟ್ಟದ ಹಬ್ಬದಲ್ಲಿ ಈ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂವನ್ನು ಓಪನ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಮ್ಮ ಜನಪ್ರಿಯ ನಾಯಕಿಯಾದ ಮೇಡಮ್ ರೂಪಾ ಶಶಿಧರ್ ಮೇಡಮ್ ಅವರೇ ಮತ್ತು ಎಲ್ಲ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಕೂತಿರುವ நம்ம எல்லா கண்ணியரே, ராகுல் காந்தி எப்படி நம்ம நாட்டை முண்டு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம ராகுல் காந்தியினுடைய முன்னேற்றத்தை கண்டு அவர் நம் நாட்டிற்கு என்ன செய்தார், எப்படி முன்னெடுத்து நடத்தினார், அதை நாம் மனதில் வைத்து அவர் நம் நாட்டிற்காக என்ன சேவை செய்து தன் உயிரை கொடுத்து இந்த நாட்டு மக்களுக்காக செய்த சேவைகளுக்காக நாம் காங்கிரஸ் பார்ட்டியில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் அனைவரும் ராஜீவ் காந்தியின் முன்னேற்ற பாதையில் நாமும் செல்ல அவரை பின்தொடர வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில் நாம் உறுதிமொழி எடுத்து ராகுல் காந்தியின் முன்னேற்ற பாதை ஜில்லா பஞ்சாயத்து ஆகட்டும், தாலுக் பஞ்சாயத்து ஆகட்டும், உமன்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும் மற்றும் அனைத்து கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் முன்னேற்றத்தை கொண்டு வந்த நம் ராகுல் காந்தியை நாம் பின்தொடர்ந்து காங்கிரஸ் பார்ட்டியில் உள்ள அனைத்து தொண்டர்களும் தலைவர்களும் அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் பிறந்த நாளிலே நாம் உறுதிமொழி எடுத்து அவர் போல் நாமளும் மக்களுக்கு சேவை செய்வோம் என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன். ಈ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ನಮ್ಮ ಜನಪ್ರಿಯ ಶಾಸಕಿ ಶ್ರೀಮತಿ ರೂಪಾ ಶಶಿಧರ್ ಮೇಡಮ್ ಅವರಿಗೆ ಮತ್ತು ಈ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಅಧ್ಯಕ್ಷ ವಹಿಸಿರುವತಕ್ಕಂಥ ಶಾದಾದ್ ಭೈ, ಶಾಹಿದ್ ಮತ್ತು ಮಾಜಿ ಎಲ್ಲ ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರು, ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿ ಅಧ್ಯಕ್ಷರು, KDA ಚೇರ್ಮನ್ ಶ್ರೀನಿವಾಸು ಮತ್ತು ಜೈಪಾಲ್ ಅವರು ಎಲ್ಲರಿಗೆ ಮತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ, ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಲೀಡರ್ಸ್ಗೆ ಮತ್ತು ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರು, ಪತ್ರಕರ್ತರು ಎಲ್ಲರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ಇವಾಗ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಮಾಜಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರು. ಇವತ್ತು ಅವ್ರದ್ದು ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ, ಅದು ಶುಭಾಶಯಗಳೇ ಹೇಳ್ತಾ, ಇದು ಒಂದು ನಾವು ಸುಮಾರು 45 ವರ್ಷದಿಂದ ನಾವು ಸಂಪತ್ತು, ಜೈಪಾಲು ನಾವೆಲ್ಲ ಬ್ಲಡ್ ಕ್ಯಾಂಪ್ಸ್ ಮಾಡಿದ್ದೀವಿ, ಓಡಾಡಿದ್ದೀವಿ, ಕಾಂಗ್ರೆಸ್ಗೋಸ್ಕರ ದುಡಿದಿದ್ದೀವಿ, ಮಾಡಿದ್ದೀವಿ, ಕಾಂಗ್ರೆಸ್ಗೋಸ್ಕರನೇ ನಾವು ಓಡಾಡಿದ್ವಿ. ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಏನು ಸಂತೋಷ ಅಂದ್ರೆ ಮೇಡಮ್ ಅವರು ಬಂದಿದ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಮೇಡಮ್ ಅಂದ್ರೆ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಇಸ್ ಪಾಸಿಬಲ್. 1-2 ಸಾಧನೆ ಕೇಳೋರು
ಈ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳಬಹುದು, ನಾನು ಅದು ಮಾಡ್ತೀನಿ ಇದು ಮಾಡ್ತೀನಿ, ಅದೆಲ್ಲ ನೋಡಿದೀವಿ ನಾವು 45 ವರ್ಷದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಟ್ ಮೇಡಮ್ ಹೇಳಲ್ಲ, ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವಾಗ ನಮ್ಮ ಕಣ್ಮುಂದೆ ಸಾಧನೆಗಳು ಇದೆ. ಅದೇ ತರ ಮೇಡಮ್ ಅವರು ಪ್ರತಿಯೊಂದು ಯಾವ್ದಾದ್ರು ಇದರಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ಮಾಜಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಅವರು ಕುಟುಂಬವನ್ನೇ ಗೊತ್ತು, ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಅಮರಾಗಿದ್ದಾರೆ. ಅಮರ್ ಅಂದ್ರೆ ಯಾವತ್ತೂ ಅವರು ಬರೀ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿರೋದು ಅವರು ಪ್ರಪಂಚ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ, ಅಂದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಅವ್ರು ಅಮರ ಆಗಿರ್ತಾರೆ. ಆ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಸೇರಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಮಾಜಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಇರಲಿ, ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರು ಇರಲಿ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರಿಗೆ ಇವತ್ತು ಇಂದೊಂದು ಪ್ರತಿಮೆ ಪುತ್ಳೆ ಇನಾಗ್ರೇಷನ್ ಮಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಶಾದಾಬ್ ಬಿ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಮತ್ತು ಎಲ್ಲರಿಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತೀನಿ. ನನಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ನಮಸ್ಕಾರ.